வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A அண்டு குரூப் 4க்காக டெஸ்ட் சீரிஸ் மாதிரி பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தேர்வும், ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜிகே சைடு தேர்வும் பார்த்துட்டு வரோம். இப்போ பொது அறிவு சைடு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் தேர்வாக. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்கும், நம்ம எடுத்த ஓன் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ தேர்வு பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கொஷின், முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? ஆன்சர் பி, இரண்டாம் சந்திரகுப்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். கொஷின் நம்பர் 2, புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? ஆன்சர் டி, சமுத்திரகுப்தர். கொஷின் நம்பர் 3, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லைகளை அரபிக்கடல் வரை பரவியது? யாருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 4, விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? ஆன்சர் பி, ஸ்கந்தகுப்தர். கொஷின் நம்பர் 5, இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்குன்னா சமுத்திரகுப்தர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 6, சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? ஆன்சர் பி, அலகாபாத் தூண் கல்வெட்டு. கொஷின் நம்பர் 7, நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஏ, குமாரகுப்தர். கொஷின் நம்பர் 8, எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூண் கல்வெட்டை வெளியிட்டார்? கல்தூண் கல்வெட்டை வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 9, சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தர், இது சரி. நெக்ஸ்ட், உதயகிரி குகை கல்வெட்டு, இது முதலாம் சந்திரகுப்தர், இது பார்த்தீங்கன்னா தவறு. நெக்ஸ்ட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு, இது ஸ்கந்தகுப்தர், இது சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 10, சீன பௌத்த துறவி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? யாரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 11, நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? யான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 12, கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்படும் குப்த அரசர்கள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 13, லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யார்? ஆன்சர் சி, முதலாம் சந்திரகுப்தர். கொஷின் நம்பர் 14, அரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? அரிசேனர் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 15, குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஆன்சர் டி, சமுத்திரகுப்தர். கொஷின் நம்பர் 16, பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோவலனை டேஸ் என்பவர் தோற்கடித்தார். யார் தோற்கடித்தார்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 17, கூற்று 1,
வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். சரி. கூற்று 2. சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த 21 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்டச் செய்தார். இது தவறு. எவ்வளோ அரசர்கள்னு பார்த்தீங்கன்னா 21 இல்லை, 12 அரசர்களை தான் கப்பம் கட்ட செய்திருப்பார். இங்கே 21 கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் ஏ. அதே இங்கே 12 வந்தால் செகண்ட் கூற்றும் சரிதான். கொஷின் நம்பர் 18. கீழ்கண்ட எந்த பகுதியின் அரசர்கள் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர்? யார் யார் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அசாம் சரி, நெக்ஸ்ட்டு கிழக்கு வங்காளம் இதுவும் சரி, தேர்டு பாருங்கள் நேபாளம் இதுவும் சரி, ஃபோர்த்து மகாராஷ்டிரா இல்லை, நெக்ஸ்ட்டு பஞ்சாபின் கிழக்கு பகுதி 5வது இதுவும் சரி. 1, 2, 3, 5 4 மட்டும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 19. இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர்? யாருடையனா சமுத்திரகுப்தர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 20. சக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாவட்டத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர்? ஆன்சர் சி. விக்ரமாதித்யர். கொஷின் நம்பர் 21. விக்ரமாதித்யர் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தென்னிந்திய அரசர்களோடு நட்புறவை பேணினார். சரி. செகண்ட் ஒன், குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. இதுவும் சரி. தேர்ட் ஒன் பாருங்க, இவருடைய அவையில் நவரத்தினங்கள் என அறியப்படும் கலைஞர்கள் இருந்தனர். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 22. தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் எது தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி, அரிசேனர் ஜோதிடர், இதுதான் தவறு. கொஷின் நம்பர் 23. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? யார்னா முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 24. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற குப்த அரசர் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 25. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 26. பொறுத்துக. சேஸ்திரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், கபதசரகா மேய்ச்சல் நிலங்கள். இது ஃபர்ஸ்ட் ஒன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 5, 4, 3, 2, 1 இதுதான் சரி. கொஷின் நம்பர் 27. குப்தர்கள் காலத்தில் சிரேஸ்திரி மற்றும் சார்த்தவாகா என அழைக்கப்பட்டவர்கள் யார்? யார்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 28. கூற்று 1. சிரேஸ்திரி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தனர். சரி. கூற்று 2. சார்த்தவாகா வணிகர்கள் எருது பூட்டி வண்டிகளில் சரக்குகளை பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே சரி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 29. குப்தர்கள் டேஸ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். ஆன்சர் பி, சமஸ்கிருதம். கொஷின் நம்பர் 30. கீழ்காண்பவற்றில் காலவரிசைப்படி அமைந்துள்ளது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஸ்ரீகுப்தர் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், நெக்ஸ்ட் விக்ரமாதித்தர். ஆன்சர் ஏ. இதோடு பார்த்தீங்கன்னா
ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து தேர்வு 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் தேர்வு வந்து நாளை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேர்வு வந்து 3 வந்து பார்ப்போம். அதோட டாபிக் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி பாருங்க. நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொஷினும் என்ன டாபிக்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலனா, நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்காக வந்து 2 கொஷின்ஸ் வந்து குடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு வந்து ஆன்ஸர வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அத பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவா இருக்கட்டும், இல்ல நெக்ஸ்ட் தேர்வு, இல்ல கிளாஸஸ் எது ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நமக்கு சப்போர்ட் மட்டும் அத பண்ணிட்டு வாங்க.